Hello friends, வணக்கம் and welcome to Sanjai Amma Samayal. இன்னைக்கு நம்ம வந்து டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு சட்னி பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். இட்லி தோசைனால என்ன சட்னிப்பா வைக்கிறது அப்படினு நிறைய பேருக்கு வந்து குழப்பமா இருக்கும். இந்த சட்னி வச்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம். 4 தக்காளி பழம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்னிக்கு ரொம்ப முக்கியமானது தக்காளி, மிளகு, பூண்டு, காஞ்ச மிளகாய், அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கொத்தமல்லி இலைலாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. முக்கியமாக இந்த சட்னிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறது வந்து நம்ம சேர்க்க போகிற இந்த மிளகு தான். கொஞ்சம் உங்களுக்கு காய்ச்சலாக இருக்கிற டைமு, வாய்க்கு சரியில்லை, வாய் கசப்பாக இருக்குது, அந்த டைம்லலாம் இந்த சட்னி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, மிளகு இது எல்லாத்தையுமே முதல்ல உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை, தக்காளி பழம் உள்ளே சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா உப்பு சேர்த்து வதக்க வேண்டியது தான். தக்காளி பழம் வந்து நல்லா கொஞ்சம் கொலைய வர வரைக்கும் வதக்கணும். இந்த சட்னி வந்து நான் இப்போ வீடியோக்காக தான் நான் வந்து ஒன்றா பொறுமையாக சேர்க்குறேன். நான் வீட்டில் செய்கிறதா இருந்தேன் அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பொருளையும் மொத்தமாக போட்டு வதக்கிடுவேன். எப்படினாலும் நம்ம பண்ணலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நம்ம வந்து இந்த தக்காளி வந்து வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நல்லா குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட வேண்டியதான். பாருங்கள், நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சமாக தக்காளி பழம் வந்து நல்லாவே இப்போ வந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். கரெக்டாக எனக்கு வந்து ஒரு 7 நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி வர்றதுக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம வந்து இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வதக்குன அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டியிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் நம்ம வந்து கழுவி இது உள்ளே ஊற்றிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதை நல்லா மையாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது மறுபடியும் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை வந்து உள்ளே ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுட்டு இறக்கிற வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். ரொம்ப இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி.